அவ்வளவு பெரிய அரசனுக்கு முன்னால், அவ்வளவு அதிகாரத்தை தன்னகத்தை வைத்தவனுக்கு முன்னால் எந்த பயமுமின்றி அல்லாஹ் என்னுடன் இருக்கிறான் என்கிற ஒரே தைரியத்தில் அவனுக்கு முன்னால் சென்று அந்த ரப்பு என்கிற வார்த்தையை உச்சரித்தார்கள். தெரியுமா? கேட்டா, ரப்பா? அது யார் ரப்பு? நான் தானே ரப்பு, நான் தானே ரப்பு. நான் இந்த மக்களுக்கு வாழ்வளிக்கிறேன், இவர்களை நான் வேண்டுமானால் கொல்லவும் செய்வேன் என்று சொல்லி 2 பேரை கூட்டிக் கொண்டு வந்து ஒருத்தனை கொண்டு விட்டான். கொண்டு விட்டு அடுத்தவரிடத்தில் உன்னை உயிரோட விடுகிறேன் என்று சொன்னான். அவ்வளவு இருமாப்புடையவன், கர்வமுடையவன் ஃபிரௌன். அந்த ஃபிரௌன் ரப் என்று சொன்ன வார்த்தையில அவன் ஆடி போய்விட்டான். வமா ரப்புக்குமா யா மூசா? உங்களுடைய ரப்பு யாரு? என்ன ரப்பு? ரப்புங்கிற யார் அது? ரப்புனல்லதி அஅதா குல்ல ஷைஇன் ஹல்கஹு சும்ம ஹதா. ரப்பை பற்றி சொல்லிக் கொடுக்கிறார்கள். நீ செய்தது போன்று ஒரு படைக்கப்பட்ட ஒரு மனிதனுக்கு உயிர் கொடுப்பதையும் படைக்கப்பட்ட ஒருவனை கொல்லுவதையும் இல்ல ரப்புடைய வேலை. ரப்பு யாரு தெரியுமா? அல்லதி அஅதா குல்ல ஷைஇன் ஹல்கஹு. ஒவ்வொரு படைப்புக்கும் அந்த படைப்புடைய வரை விலக்கணத்தை ஏற்படுத்தினாலே, அந்த படைப்பு எப்படியாக இருக்க வேண்டும், எப்படி வாழ வேண்டும் என்று ஏற்பாடு செய்தானே, சும்ம ஹதா, பின்பு அதற்கு அதனுடைய வழியை காட்டி கொடுத்தானே, அவன் தான் ரப்பு. பிறந்த குழந்தைக்கு அகிட்டில் பால் இருக்கும் என்று அறிவித்தவன் அவன். பிறந்த பசு கண்டுக்கு தன்னுடைய தாயினுடைய மடியில் பால் இருக்கும் என்று அறிவித்தவன் அவன். அப்பேற்பட்ட ரப்பு அவன். எல்லாவற்றையும் அறியக்கூடியவன், செய்யக்கூடியவன். அவன் செய்தவற்றில் தான் நீங்கள் எல்லாம் சுழன்று கொண்டிருக்கிறீர்கள். ரப் என்பதனுடைய அர்த்தத்தை அவர்கள் சொல்லிக் கொடுத்தார்கள் அவனுக்கு.